الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أطيعوا الله والرسول لعلكم ترحمون. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا نصف دينكم من هذه الحميرة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு உரித்தாகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இவ்விழாவினுடைய தலைவர் அல்-ஹாஜ் முத்தவல்லி சாஹிப் அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற அன்பு நண்பர் ஹஸரத் அவர்களே, முன்னிலை வகிக்கிற மார்க்கத்தின் முன்னோடிகளே, இவ்விழாவினை சீரோடு நடத்தி கொண்டிருக்கிற இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய காணிக்கையை சமர்ப்பணம் செய்து என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடைமுறை, அவர்களின் வாழ்க்கை வழிமுறை எந்த கோணத்திலே பார்த்தாலும் அகிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு வழிகாட்டியாகவே அது அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம், அண்ணலும் அன்னையர்களும் நாயகம் தன்னுடைய குடும்பத்திலே எப்படி நடந்தார்கள். 11 மனங்களை முடித்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனைவிமார்களிடத்தில் இருந்த குணங்கள் என்ன, இன்றைக்கு நம்முடைய வீட்டில இருக்கிற நடத்தைகள், குணங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டித்தான் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன? விட்டுக் கொடுக்கிற மனப்பக்குவம் போய்விட்டது, அனுசரிப்பு போய்விட்டது, அரவணைப்பு போய்விட்டது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது போய்விட்டது, கணவனை எதிர்க்கிற தன்மைகள் அதிகமாகிவிட்டது. ஒருவன் எழுதுகிறான், காலை நேரத்தில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறான் வீட்டுக்காரன், மனைவி வருகிறாள், மனைவிய பார்த்த உடனே கண்ணாடி போட்டுக்கிட்டான். அந்த அம்மா கேட்கிறாங்க, என்னை பார்த்த உடனே என்ன கண்ணாடி போட்டீங்க? டாக்டர் தலைவலி வந்தா கண்ணாடி போட்டுக்கோன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனாலதான் நான் கண்ணாடி போட்டேன்னா. மனைவியை தலைவலியாக இவன் நினைக்கிறான். அவ சும்மா இருப்பாளா? சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் காப்பி நிறைய டிகேஷனை போட்டு கடும் கலப்பு கணவன் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார். கணவன் ஒரு மடக்கு குடிச்சுட்டு, மனுஷன் குடிப்பானா என்று சொல்லுகிற பொழுது, அதனாலதான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மனிதனாகவே நினைக்கவில்லை. நம்முடைய குடும்பங்கள் இப்படி செல்லுகிறது. ஆனால் பெருமானார் 11 மனங்களை முடித்தார்களே, அதிலே ஒரே ஒரு அடிமை பெண், பாக்கி 10 பேர்கள். இவர்களுடைய வரலாறு தருகிற பாடங்கள் என்ன, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. முதலிலே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் செய்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு இடத்தில் இருந்த குணங்கள் என்ன? கணவன் கலைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொல்லுகிற தன்மை தான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை உயர்த்தியது, சிறப்பாக்கியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வகி வருகிறது. ஆரம்ப காலம் கடுமையான வேதனைகள், குப்பார்களுடைய தொல்லைகள், அனைத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, நாயகமே நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வீட்டுக்கு கலைத்து போய் வருவார்கள். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும், பெருமானார் சொல்லுகிறார்கள் கதீஜாவை பார்த்து, கதீஜா, மலையில் இருந்து விழுந்து நான் என்னையே மாய்த்துக் கொள்ளலாம் போல் இருக்கிறதே கதீஜா,
என்று சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு மாணவிக்கு மன கஷ்டம். அப்பொழுது கதீஜா ரலியல்லாஹு நாயகமே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? 5 தன்மைகளை கணவனை பற்றி சொல்லுகிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சொல்லி காட்டுகிறார்கள். தஸீலுர் ரஹ்ம, சொந்த பந்தங்களை நேசிப்பவர் நீங்கள். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதாங்கிறத பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் மனைவி தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்கிற முன்னுரிமையை கணவன் வீட்டுக்கு கொடுக்கிறாளா? தஸீலுர் ரஹ்ம். ரசூலுல்லாஹ் 2 தரப்பையுமே பார்த்தார். அந்த கதீஜா சொல்றாங்க, தஸீலுர் ரஹ்ம வ தஹ்மீலுல் கல்ல, அனைத்து சிரமங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சமுதாயத்திற்கு நீங்கள் நலனை கொடுப்பவர்கள். வ தக்ஸிபுல் மஅதும, முடியாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள். நம்மை போன்ற கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து ஆனந்தப்படுவது பெருமானாரின் பழக்கம் அல்ல. விருந்தாளிக்கு நீங்கள் விருந்து கொடுக்கிறீர்கள். ரசூலுடைய வீட்டில் எப்பயுமே விருந்தாளி இருந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை என்று சொல்லுகிற மனமே இல்லாதவர்களாக நபிகள் கோமான் வாழ்ந்தார்கள். என்ன தேவையோடு வருகிறார்களோ அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். இதெல்லாம் உங்களிடத்திலே இருக்கிறது. நாயகமே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கலைத்து வருகிற வேளையிலே ஆறுதல் வழங்கினார்கள். இன்னைக்கு வீட்டில் என்னைக்காவது ஆறுதல் இருக்கிறதா? கணவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறானா அல்லது மனைவி தான் கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்களா? அந்த பழக்கம் போய்விட்டது நம்மிடத்தில். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை மணந்தார்களே, அந்த கதீஜா கஷ்டத்திலே பங்கு கொண்டார்கள். 50-55 வயசுல, தள்ளாத வயதில ஹிரா குகையிலே ரசூலுல்லாஹ் அமர்ந்து தவம் செய்வார்கள். இவர்கள் உணவு கொண்டு செல்கிறார்கள். கோடீஸ்வரி கதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உதவி செய்கிறார்கள். மனைவி கணவனுக்கு பணி செய்தார்கள். இன்னைக்கு இருக்கிற காலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. கணவனுக்கு பணி செய்யுதல் என்பதெல்லாம் மலையேறி போய்விட்ட காலமாக இந்த காலமாகிவிட்டது. ஊரிலே ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள். கதீஜா கோடீஸ்வரியாக கதீஜா இருக்கிற காரணத்தினால்தான் இந்த முகம்மது கதீஜாவை மணமுடித்திருக்கிறார், பணத்திற்காக மணமுடித்திருக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டு உடனே கதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பெண்களையும் கூட்டி இது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன், மார்க்கத்திற்காக செலவழிக்கணும். அனைத்தையும் கொடுத்தவர்கள் கதீஜா. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற சமயத்திலே ஒரு அற்புதமான மாளிகை, அதை போன்று பெருமானார் காணவில்லை. சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை காணவில்லை. இந்த மாளிகை யாருக்காக என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்கிற பொழுது ஜிப்ராயில் சொன்னபடி இது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிற்காக எழுப்பப்பட்ட மாளிகை என்று சொல்லி காட்டுகிறார்கள். நேரடியாக ஜிப்ராயில் அல்லாஹ்வினுடைய ஸலாத்தை நேரடியாக ரசூலை தவிர வேறு யாரையும் சந்தித்து ஜிப்ராயில் சலாம் சொல்லவில்லை, கதீஜாவை தவிர. நீங்க எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் ஆய்வு செய்வார்கள். நேரடியாக ஜிப்ராயிலே கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சலாம் சொல்கிறார். கதீஜாவினுடைய மாண்பு என்ன? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்ததால், கணவனுக்கு அரவணைப்பாக இருந்ததால் அவர்களுக்கு கிடைத்தது ஜிப்ராயிலின் நேரடி சலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் கணவனுக்கு டார்ச்சர் கொடுக்கிற மனைவியாக வல்லவா இருக்கிறார். நான் பென்ஷன் லைனை பத்தி சொல்லல, சேலத்தை பத்தி சொல்லல, ஒரு சில இடங்களிலே பார்க்கிறோம். முல்லாவினுடைய கதை ஒன்று சொல்லுவார்கள் அல்லவா. முல்லாவுக்கு சூப்புன்னா ரொம்ப பிரியம். மனைவி பார்க்கிறார். ஒரு சில மனைவிகள் கணவனுக்கு கஷ்டம் கொடுத்து ரசிக்கிறதுல ஆனந்தம் அடைவார்கள். நல்ல சூடா சூப்பு கொடுக்கணும், அதுல நிறைய மிளகா பொடியை போடணும், அதோடு சேர்ந்து மிளகு பெடியையும் போட்டு முல்லா ஒரு உறிஞ்ச வேண்டும், மூளைக்கு ஏற வேண்டும், கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும், அதை கண்டு ரசிக்க வேண்டும். சூப்பு ரெடியாகிறது, முல்லாவுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. முல்லா ஏதோ ஒரு வேலையில இருந்தார். மனைவி வேலையை பார்த்துக் கொண்டு மற்ற வேலையை பார்த்துக் கொண்டு தன்னை அறியாமலேயே சூப்பை எடுத்து குடிச்சுட்டா மனைவி. ஒரு மடக்கு குடிச்ச உடனேயுமே மூளைக்கு ஏறுகிறது, மனைவியினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. தன் வினை தன்னை சுட்டது.
உள்ள கேட்கிறாரு, ஏம்மா அழுதுகிட்டு இருக்கிறீங்க, சூப்பை குடிச்சுன்னு கேட்கும் போது, இல்ல எங்க அம்மா நினைப்பு வச்சுன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க அம்மா நினைப்பு. எங்க அம்மாவுக்கு சூப்புன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அம்மா இப்ப இல்லையே, அதை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். சரி என்று நம்பிக்கொண்டு உள்ள அவர் சூப்பை எடுத்து ஒரு உறிஞ்சினாரு. மூளைக்கு ஏறியது, கண்ணீர் கண்ணீர் வந்தது. மனைவி சந்தோஷமாக கேட்டார், நீங்கள் ஏன் இப்பொழுது அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, நானும் உங்க அம்மாவை நினைச்சு தாண்டி அழுது. எங்க அம்மாவை நீயே நினைச்சு அழுகணும்? இல்ல, அது போதே உன்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு அழுகிறேன். கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஹதீஜாவின் வாழ்க்கை இதையா சொல்லி காட்டுகிறது. நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் ஹதீஜாக்களாக வாழ வேண்டும். ரசூலின் வாழ்க்கை காட்டுகிற பாடம் இதுதான். ஹதீஜாவை ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பிறகு மறக்கவே இல்லையே. மறக்க முடியாத காரணத்தினால் தான், ஹதீஜாவை மறக்க மனமில்லை என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் பெருமானாருக்கு கவலை நீக்கம் செய்வதற்காக மிஅராஜ் பயணத்தை ஏற்படுத்தி. நம்முடைய வீடுகளிலே இந்த நிலை இருக்கிறதா? அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு தஆலாவை மணம் முடிக்கிறார். சௌதா ரலியல்லாஹு தஆலாவினுடைய முதல் கணவன் சக்ரான் இப்னு அம்ர் உயிரோடு இருக்கிற பொழுதே சௌதா ஒரு கனவு காணுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் சௌதாவினுடைய கழுத்திலே மாலையை போடுவதை போன்ற கனவு. காலையில எழுந்து சக்ரான் இடத்திலே, அவருக்கு இந்த கனவு கடையில தேர்ச்சியானவர் சக்ரான், காலையில எழுந்து முகம்மது என்னுடைய கழுத்திலே மாலையை போடுவதை போன்று நான் கனவு கண்டேனே என்கிற பொழுது சக்ரான் சொல்லுவார், நான் அதி விரைவில் இறந்து விடுவேன் என்று சொல்லுவார். ஒரு சில தினங்கள் ஆகும், மீண்டும் ஒரு கனவு. சந்திரன் இருக்கிறதே அது பிளந்து கொண்டு சௌதாவின் மீது விடுவதை போன்ற கனவு. திடுக்கிட்டு எழுந்து மீண்டும் பழைய கணவன் சக்கரானிடத்திலே இந்த கனவை சொல்லுகிற பொழுது, இன்னும் 1-2 தினங்களிலே நான் இறந்து விடுவேன், முகம்மது உனக்கு தூது அனுப்புவார், முகம்மதை திருமணம் முடிப்பார் என்று சக்கரான் சொல்லிவிட்டார். 2 தினங்களிலே இறந்து விடுகிறார். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் முடிக்கிறார்கள் என்பது வரலாறு. இந்த சௌதா உடைய வாழ்க்கை கற்றுத் தருகிற பாடம் என்ன தெரியுமா? சௌதா ரலியல்லாஹு தஆலா கடைவீதி பக்கம் செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கடைவீதிக்குள் இருந்து சௌதா சௌதா என்று கத்திட்டு அமைதியா இருக்கிறாங்க. சௌதா திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க, யாரை காணோம். மீண்டும் சௌதா சௌதா. சௌதா ரலியல்லாஹு கண்டுபிடிச்சிட்டாங்க, கர்த்தரது உமர் தான். ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் முறையிடுகிறார்கள், நான் கடைவீதிக்கு போனால் இந்த உமருடைய டார்ச்சர் தாங்க முடியல நாயகமே. சௌதா சௌதான்னு 4 பேருக்கு முன்னாடி கத்துறார் நாயகமே. உமர் ரலியல்லாஹு பெருமானார் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், என்ன என்னுடைய மனைவி செல்லுகிற பொழுது நீ பேர் சொல்லி அழைக்கிறாயாமே, என்ன காரணம் என்கிற பொழுது, நாயகமே நபிமார்களுடைய மனைவிமார்கள் வீட்டுக்குள் இருப்பதுதான் சிறப்பு நாயகமே, அவர்கள் கடைவீதியிலே சுத்தக்கூடாது. இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் ரசூலுக்கு. அல்லாஹ் வஹியை இறக்கினான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா. இஸ்லாமிய பெண்மணிகளே அல்லாஹ் போட்டான். வெறும் ரசூலுடைய மனைவிமார்கள் மட்டுமில்லை, இஸ்லாமிய பெண்மணிகளே வீட்டிலே அடங்கி இருக்கு, கடை வீதியில போய் சுத்தாதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சௌதாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது இஸ்லாமிய பெண்மணிகள் வைரக்கற்கள். வைரக்கற்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர கடை வீதியை வலம் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் வகையாக சௌதாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்கிறேன். ஹயா குறைந்து விட்டது. அதிகமா கடை தெருவில் யார் அலைகிறார்கள் என்று சொன்னால் நம்ம சமுதாயமாகத்தான் இருக்கு. இன்றைக்கு ஆண்கள் துணி எடுத்தால் பிடிக்கவில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஒரு காலம் இருந்தது, கணவன் என்ன எடுத்து கொடுக்கிறாரோ அதை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிற காலம். இப்ப காலம் மாறி கணவனுக்கே இவங்க துணி எடுத்து கொடுக்கிற காலம் ஆயிடுச்சு. நீங்க என்ன எடுத்துட்டு வர்றீங்க, உங்களுடைய செலக்ஷன் சரியில்லை, இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை தான் பொருத்தமா இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வர்றேன். காலம் மாறி போனதா இல்லையா? அதுல பெரிய ஹயா மானக்கேடான விஷயம் என்னவென்றால், பல பேர்கள் இருக்கிற பொழுது இஸ்லாமிய பெண்மணிகள் அவசரத்திற்கு வெளியே சென்றால்
பரிசை கையில வைத்துக் கொள்ளுங்கள். சட்டைக்குள் இருந்து ஜாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து பல பேர் ரசிக்கிற அமைப்பிலே இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் நடப்பதை பார்த்து இதை தடுப்பதற்காக வேண்டிய சமுதாயம் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தில் இறக்கி காட்டினார். இன்றைக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுனாலதான் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்மணிகள் வெளியே வந்த காரணத்தினால் மாற்றார்கள் கொத்திக் கொண்டு செல்லுகிற சூழலை பார்க்கிறோம். காரணம் சைத்தான் இதைத்தான் போடுவான். திருடன் எந்த வீட்டுல வருவான்? பொருள் இருக்கிற வீட்டுல தான் வருவான். சைத்தான் ஈமான் இருக்கிற இடத்தை தான் கெடுப்பதற்காக வேண்டி, ஈமானை பறிப்பதற்காக வேண்டி எத்தனையோ பேர்களுடைய குடும்பத்திலே சைத்தான் விளையாடி இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நாம் வெளியே வந்ததுதான் காரணம். அதனால பெண்கள் வீட்டிலே அடங்கி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை சௌதார் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் மூணாவதாக கல்யாணம் பண்ணது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பண்ணுகிறார். மூணாவது கல்யாணம். ரலியல்லாஹுவை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அனைவரையும் பற்றி தொட்டு பேச வேண்டும் என்ற காரணத்தினால் ரொம்ப சுருக்கமாகவே சொல்லுகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னை பற்றி எப்பயுமே பெருமையா சொல்றது உண்டு. எந்த மனைவிக்குமே இல்லாத 10 சிறப்பு எனக்கு இருக்குங்கிறாங்க ஆயிஷா. ரசூலுடைய 10 மனைவிக்கு இல்லாத 10 சிறப்பு எனக்கு உண்டு. ரசூலுல்லாஹ் கன்னி பெண்ணாக மனம் முடித்தது என்னை மட்டும்தான் ஆயிஷா சொல்லுவார்கள். பாக்கி எல்லாமே விதவைகளை தான் ரசூலுல்லாஹ் முடித்தார். கன்னியாக மனம் முடித்தது என்னை மட்டும்தான். இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? முஹாஜிர்கள் சஹாபிகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் போற்றுவது முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஹிஜ்ரத் செய்தவர்கள் இவர்களைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப சிறந்தவர்கள் என்று பேசுகிறார்கள். இந்த அடிப்படையில பார்க்கும் போது வேற எந்த மனைவிமாருக்கு அத்தா அம்மா 2 பேரும் முஹாஜிர் அல்ல, ஆயிஷாவுக்கு மட்டும்தான். ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய தாய் உம்மு ருமான், ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய தந்தை அபூபக்கர் 2 பேருமே முஹாஜிர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சவங்க. இந்த பாக்கியம் வேற எந்த மனைவிக்குமே கிடைக்கல. இது இரண்டாவது. மூன்றாவதாக ஆயிஷா சொல்லுவார்கள், என்னை அல்லாஹ் சுத்தப்படுத்துவதற்காக 11 வசனங்களை இறக்கி என்னை சுத்தப்படுத்தினார். ஒரு இட்டுக்கட்டு நடக்கிறது சமுதாயத்தில், இட்டுக்கட்டு நடந்தால் என்ன செய்வது என்பதற்கு ஆயிஷாவின் வரலாறு தான் சான்று. அல்லாஹ்வே 11 வசனங்களின் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சுத்தப்படுத்துகிறார். இட்டுக்கட்டு இன்னைக்கு இட்டுக்கட்டெல்லாம் இல்ல, நிதர்சனமாகவே நடக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் கடிதம் எழுதியிருந்தான். இப்ப கோடு வேடு நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த செல்போன் வந்ததுல இருந்து சுபஹானல்லாஹ் எல்லா சைத்தானியத்தும் உள்ளே நுழைந்து விட்டது. ஒரு கார்டு வந்தது. என்ன கார்டு அதுல எழுதி இருக்குன்னா அல்வான்னு எழுதி இருக்கு. அல்வா. வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க ஏதோ ஒரு பைத்தியக்கார அல்வான்னு எழுதி இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு அது தெரியுது. அல்வான்னா அல்லும் பகலும், அல்னா இரவுன்னு அர்த்தம், வாண்டா ராத்திரி வாண்ட அர்த்தம். அல்வாண்டு. அதுக்கு அந்த அம்மா பதில் எழுதிச்சு குலோப் ஜான். கோடு வேலை பாருங்க, குலோப் ஜான். குலோப்னா உலகம், ஜான் தான் ஒரு ஜான். நீ கூப்பிட்டா உலகமே எனக்கு ஒரு ஜான் தான். கோடு வேணும்னு பேசுறாங்க. இவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்துவது? ஆயிஷாவினுடைய பத்தினித்தனத்தால் 11 வசனங்கள் சூரத்து நூறுல இருக்கிறது. அனைத்து பெண்மணிகளும் சூரத்து நிசாவையும் சூரத்து நூறையும் கண்டிப்பாக படியுங்கள். இன்னைக்கு தர்ஜுமா வந்துருச்சு, தப்சீர்களும் வந்து விட்டது. எல்லா பெண்மணிகளும் படிக்க வேண்டிய விஷயம் சூரத்து நிசா, சூரத்து நூர். ஆயிஷா சொல்றாங்க, 4வது எனக்கு இருந்த சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னுடைய போட்டோவை தஸ்வீரை ரசூலுக்கு அல்லாஹ் காட்டி விட்டான். ரசூலுக்கு அல்லாஹ் காட்டிட்டான். வேற எந்த பெண்மணிக்கு அல்லாஹ் இப்படி காட்டல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உம்மு சலமாவினுடைய தஸ்வீரை காட்டி இது உங்க மனைவியாக ஆகும் காட்டல. ஆனா கல்யாணத்துக்கு முன்பதாகவே அல்லாஹ் காட்டி விட்டான். 5வது எனக்குள்ள சிறப்பு, அல்லாஹ் என்னுடைய திருமணத்தை சொர்க்கத்திலேயே நிச்சயித்து விட்டான், வானிலேயே நிச்சயித்து விட்டான். நிச்சயித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுக்கு சொல்லுகிறான், ஆயிஷாவை மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எனக்கு மட்டும் சொந்தமாங்க. 6வதா நானும் ரசூலும்
எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தோம்னா மற்ற பெண்கள் கூட அந்த அளவுக்கு இல்ல, ஒரே பாத்திரத்துல 2 பேரும் குளிப்போம். அந்த அளவிற்கு அந்யோன்யமாக நாங்கள் இருந்தோம். இதுவும் எனக்கு மட்டும் சொந்தமான, என்னுடைய வீட்டிலே தான் ரசூலுக்கு அதிகமாக வகி இறங்கி இருக்கிறது. இதுவும் எனக்கு மட்டும் சொந்தம். 8வதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது என்னுடைய மடியிலே தான் மறைந்தார்கள். இதை விட எனக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும்? அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா, உலகத்தில் இருக்கிற மலக்குமார்களின் தலைவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே தான் சங்கமித்தார்களே. இஸ்ராயீலும் வந்து மலக்குள் மௌத்தும் அனுமதி கேட்டாரே. எப்பொழுது? என்னுடைய மடியிலே மாணவி படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற வேலையில் தான். இந்த சிறப்பு எனக்கு மட்டும், அந்த நாள் எனக்கு சொந்தமான நாள் அல்ல. அந்த நாள் கரெக்டா அடுத்தவங்களுக்கு சொந்தமான நாள் அல்ல, அந்த நாளும் எனக்கு சொந்தமான நாள். இன்னொரு ரிவாயத்துல வரும், மைமூனா ரலியல்லாஹுக்கு சொந்தமான நாள். மைமூனா ரலியல்லாஹ் ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள், இந்த நாளிலே ஆயிஷாவினுடைய வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள். 10வதாக சொன்னார்கள், என்னுடைய அறையிலேயே என்னுடைய வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டதும் என்னுடைய வீட்டில் தான். இதுவும் எனக்கு மட்டும் சொந்தம். இப்படி 10 சிறப்புகளால் நான் சிறந்திருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். அவங்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்றார். கதீஜா எப்படி கதீஜாவுக்கு நேரடியாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்களோ, அதை போன்று நேரடியாக ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லாவிட்டாலும் கூட ரசூலின் மூலமாக சலாம் சொல்லி இருக்கிறார். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா பொம்பளைகளுக்கே உள்ள பழக்கம், அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஓட்டையில எட்டி பார்க்கிறது, கதவை தாத்திக்கிட்டு எட்டி பார்க்கிற பழக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே சொந்தமான பழக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை ஓட்டையின் வழியாக ஆயிஷா பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள். ஆயிஷா அறிவாளி. நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே யார் இப்படி புதிய மனிதரை போன்று தெரிகிறதே, உங்களோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார் யார்? ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறார்கள், நீயே சொல்லம்மா, அது யார் என்று நினைக்கிறாய்? ஆயிஷா சொன்னார்கள், திஹியத்துல் கலவி என்ற சஹாபியை போன்று தெரிகிறதே நாயகமே என்கிற பொழுது, அது திஹியத்துல் கலவி அல்ல, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ராயில் உனக்கும் சலாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கையில பார்த்தா ஊழல் கூடல் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில சகஜமா நடக்கும். ரசூலுல்லாஹ் கண்டிக்க வேண்டிய இடத்திலே எப்படி கண்டித்தார்கள், அரவணைக்க வேண்டிய இடத்திலே எப்படி அரவணைத்தார்கள், எப்படி ரசூலுல்லாஹ் நிர்வாகத்திறன் செய்தார்கள் என்பதை ஆயிஷாவினுடைய வரலாறு நல்ல எடுத்துக்காட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகத்திறன் என்ன, ஆயிஷாவினுடைய அமைப்பு என்ன? சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை கண்டிக்கிற வழக்கமும் இருக்கிறது. சில இடங்கள்ல அரவணைச்சும் போவாங்க. ஆயிஷா, உனக்கு கோபம் வந்துச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் தெரியுமா என்று ஆயிஷாவிடத்திலேயே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு கோபம் வந்துருச்சுன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன் தெரியுமா? நம்ம வீட்டுல கோபம் வச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவேன் தெரியுமா என்று நாம கேட்டோம்னு சொன்னாக்கா பூரி கட்டை எடுத்து காட்டுவாங்க. இத பார்த்தா நான் கோபத்தோடு இருக்கேன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்தில் நீ சந்தோஷமாக இருந்தால் பேசுகிற பொழுதே வல்லாஹி வ ரப்பி முஹம்மத் என்றல்லவா நீ பேசுவாய், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று பேசுவாய். கோபமா இருந்தா இந்த முகமது பேரை விட்டுருவேன், ரப்பி இப்ராஹிம் என்று பேசுவாய். இதை வைத்து நான் தெரிந்து கொள்ளுவேன் ஆயிஷா, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா கோபமாக இருக்கிறாயா. அதே நேரத்தில் பிரச்சனை வருகிற பொழுது ஆரம்பத்திலேயே கிள்ளுகிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆரம்பத்திலே விட்டுட்டு மனைவிக்கு சொகுசான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு கடைசியில சிட் பண்ணணும்னு போகும்போதுதான் அங்க பிரச்சனை உண்டுகிறது, தலாக்காக போய் முடிக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக நடந்தார். ஒரு சுவையான வரலாறு ஹதீஸ் கிதாபுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா பாயாசம் சமைக்கிறார். அற்புதமான பாயாசம். ரசூலுல்லாஹ்வுக்கு இனிப்பு என்றால் பிடிக்கும். ஒரு மண் சட்டியில ஊத்திக்கிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சில நபி தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
பாயாசத்தை கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அற்புதமான விருந்து நமக்கு கிடைச்சிருக்கு, பாயாசம் எல்லாம் சாப்பிடுங்க. நாங்க ரசூலும் சாப்பிட்டார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த ரோஷக்கார ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ன நம்ம வீட்டுல ரசூல்லா இருக்கும் போது உம்மு சலமா பாயாசத்தை கொடுக்கறதா, நமக்கு காட்ட தெரியாதா? ஆயிஷாவும் பாயாசத்தை காட்டினாங்க. நாளைக்குமே பாயாசத்தை சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹிக்மத்தானவங்க, உலகத்திற்கே ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா. வீட்டு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரவில்லை. அப்படியே ரசூலுல்லாஹ் ஒரு தண்டு அடிச்சாங்க. பாருங்க, இன்னைக்கு நமக்கு 2 பாயாசம். உங்க தாய் 2 தாயுமே உங்க மேல விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு விருந்தாளிகளுக்காக வேண்டி பாயாசம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாயாசத்தை கொடுத்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம உம்மு சலமாவினுடைய சட்டி இருக்கா இல்லையா, அதை கீழே போட்டு உடச்சு விட்டாங்க. என்னுடைய வீட்டிலே என்ன பாயாசம் கொடுப்பேன்? ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பேசல. ஆயிஷாவுடைய சட்டி எடுத்து அப்படியே உம்மு சலமா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. சட்டியை உடைச்ச சட்டிக்கு சட்டி கொடுத்தாச்சு. எல்லோரும் சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா தனியாக இருக்கிற பொழுது ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். தனியாக இருக்கிற பொழுது, ஆயிஷா, உன்னுடைய ரோஷத்தை நீ யாரிடத்திலே காட்டுகிறாய்? யாரிடத்திலே உன்னுடைய ரோஷத்தை காட்டுகிறாய்? நான் கோபம் கண்டால் கடலை கொந்தளிக்க ஆரம்பித்து விடுமாய். யாரிடத்திலே உன்னுடைய ரோஷத்தை காட்டுகிறாய்? ஒரு நபியிடத்திலா? பெருமானார் தனிமையில் கண்டிக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா கணவன் கண்டிக்கிற விதம் இதுதான். தனிமையிலே கண்டிக்க வேண்டும். 4 பேருக்கு முன்னாடி பலால் அறிஞரான். அவளும் மானம் உள்ளவள் தானே. அந்த பிரச்சனை முட்டி போகிறது. கடைசியில நிலைமை தலாக்கிலே கொண்டு போய் முடிகிறது. இன்றைக்கு தலாக் என்று எத்தனை பிரச்சனைகள் ஷரியத் கோர்ட்டுக்கும் முத்தவல்லிகளுடைய அமைப்புக்கும் வருகிறதோ அது எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையால் தான். அதை ஊதி பெருசாக்கி குடும்பமே துண்டுபட்டு போய்விடுகிறது. ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையை அழகாக ஆயிஷாவின் வரலாறு சொல்லும். இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிரச்சனையை சால்வ் பண்ணதோ இந்த ஆயிஷா வச்சு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் டைப் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு கதை பணம் கொடுப்பாங்க. மாத சம்பளம்லாம் கிடையாது மனைவிமார்களுக்கு, வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த பணம் எங்களுக்கு பத்தாதுன்ட்டாங்க. கொஞ்சம் தான் கொடுக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு எவ்வளவுதான் வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அடுத்து சம்பளக்காரங்களுக்கு 10ஆம் தேதி கம்ப்ளீட்டா காலி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மற்ற மனைவிகள் எல்லோரும் ஆலோசனை செய்து காசு அதிகமா வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் பேசல. ஈலான்னு சொல்லுவாங்க அரபியில. 29 நாள் மேல போய் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப சொல்லிட்டாங்க, 1 மாசம் உங்கள்ட்ட நான் வரமாட்டேன்ட்டாங்க. 1 மாசம் வரமாட்டேன். 29வது நாள் 29 முடிஞ்சு ரசூலுல்லாஹ் இறங்கி வர்றாங்க. அப்பயும் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பாருங்க மனைவிகளுடைய குணம் எப்படி அனுசரித்து போக வேண்டும். நாயகமே, 1 மாசத்துக்கு இடையில இறங்க மாட்டேன்னு சொன்னீங்க, 29 நாள்ல வந்துட்டீங்க என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் அடக்கத்தோடு அற்புதமாக அடித்தார்கள். இந்த மாதத்தினுடைய டேட்டே மொத்தம் 29 ஆயிட்டாங்க. பிறைய 29 ஆயில போய் பாக்குறாங்க, புறம் பறந்துருச்சு. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நான் காசு பணம்லாம் கொடுக்க முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க ஒத்து வந்தா பாருங்க, இல்லாட்டி வேற கல்யாணம் பண்ணி கேட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். இத நீயா முடிவெடுக்காத ஆயிஷா, உங்க அம்மா அத்தாட்ட போய் கேட்டு வந்து முடிவை சொல்லு. எனக்கு மனைவியாக இருக்க விருப்பமா அல்லது உன்னை விட்டு விடட்டுமா, கேட்டு வந்து சொல்லு. அப்படியே ஆயிஷா மாறிட்டாங்க. நாயகமே, இதை கேட்கறதுக்கு நான் ஏன் எங்க அத்தா மாட்ட போகணும்? எங்க அப்பாட்ட போய் நான் என்ன கேட்கணும்? உங்களோடு தான் வாழ்றேன் சொன்ன ஆயிஷா அங்கே ஹிக்மத் பண்றாங்க. நான் சொன்ன பதில நாயகமே நீங்க வேற மனைவிட்ட சொல்ல. ஆயிஷாவை வச்சே ஒரு பெரிய பிரச்சனையை ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க. அப்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் ஆயிஷா ரசூலுடைய வரலாறு கற்று தருகிற பாடம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன, கணவன் மனைவியினுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தீர்த்து கொண்டார்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். புது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த செவந்த பெண்ணாக இருக்கிற ஆயிஷாவிடத்திலிருந்து கல்வியில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எல்லா ஞானமும் ஆயிஷாவுக்கு தெரியும். ஆயிஷாவுக்கு தெரியாத கலை கிடையாது. காரணம், மார்க்கத்தில் பாதியை சொன்னா எண்ணி பார்க்க வேண்டும்.
மார்க்கம் விசாலமானது. அதுல பாதி இந்த பெண்மணிக்கு தெரியும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப ஆயிஷாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் 4வது கல்யாணம் பண்ணினது ஹப்ஸா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் ஹப்ஸாவை கல்யாணம் பண்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாகவும் சமுதாயத்திற்கு நிறைய பாடங்கள் உண்டு. எந்த காரணத்தை முன்னிட்டோ ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களுடைய நிலை, நம்ம மகள்லாவுல இல்ல, பொதுவா சொல்றேன், குறை சொல்றதே புருஷனை பத்தி தான். அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து ஊருக்காரன் அவனை பத்தி எல்லாம் புகழ்றது. இந்த ஆள்ல ஒரு மனுஷனா கையாளாகாத ஆளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு. பாலு கிணத்துல தள்ளிட்டாங்க. நம்மால பேசுற பேச்ச பார்த்தா குடும்பத்துல எல்லாம் இப்படித்தான் நடக்கும். பாலு கிணத்துல என்னை பிடிச்சி தள்ளிட்டாங்க இந்த அம்மா. அவர் சொல்லுவாரு, பேய் தேல மாட்டிட்டு முடிக்கிறேன். பாலும் கிணறும் பேயும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை எப்படி இருக்கும், அதனாலதான் கூப்பிடுறதே சனியன் தான் கூப்பிடுறான் பிள்ளைய. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டில இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. ரசூலுடைய வீட்டுல பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார்கள் சத்தமாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க என்று நினைத்துக் கொண்டு கதவை தட்டி தன்னுடைய மகளை அழைத்து ரசூலுல்லாஹ் உள்ளே இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆம் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போனாங்க, நிசப்தமாகிவிட்டது, ஒரு சத்தம் இல்லை. ஊசி போட்டா அந்த சத்தம் கேட்கும். ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷத்தோடு செருக்கோடு கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் இருக்கிற பொழுது எழுந்த குழப்பங்களும் கூச்சல்களும் நான் வந்தவுடன் அடங்கி விட்டது பார்த்தீர்களா என்று சந்தோஷத்தோடு கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகள்கிட்டயே கேளுங்கட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஹப்ஸாவை அழைச்சு கேட்டாங்க, ஹப்ஸா, நான் வருவதற்கு முன்பதாக இங்கு கூச்சலாக இருந்தது, நான் வந்தவுடன் அமைதியாகி விட்டீர்களே, என்ன காரணம்? ரசூல கணவனை விட்டு கொடுக்கிற ஹப்ஸா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூல் எங்களோடு இருக்கிற பொழுது சிறந்த தோழராக இருப்பார்கள், ஆனால் வல்லன்றார்கள் நீங்களோ முரடர். முரடர் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் முரடர் அல்ல, சிறந்த மனிதர். அதனாலதான் நாங்கள் சகஜமாக அந்யோன்யமாக இருந்தோம் என்று ஹப்ஸா சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அந்த நடைமுறை இருக்கா? அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஒரு சில பெண்களுக்கு புருஷனை பத்தி சொல்றதே தான். அதனால அங்க அந்த மதிப்பே போய்விடுகிறது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஏறத்தாழ 40% மக்களினுடைய நிலைமை இப்படி மாறிவிட்டது. ஹப்ஸா ரலியல்லாஹு இன்னொரு பாடத்தையும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். பெண் கல்வி அவசியம் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ரசூலுடைய மனைவிமார்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்க யார் நீங்க பட்டியல் போடுங்க, முதலிடத்தை பெறுபவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஷிஃபா என்ற பெண்மணியிடத்திலே பெருமானாரை அனுப்பி வைத்து எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. அதோடு மட்டுமல்ல, குர்ஆனினுடைய பிரதி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலிருந்து குர்ஆனினுடைய பிரதி தொகுக்கப்பட்டதே அது இருந்ததும் இந்த ஹப்ஸாவிடத்தில் தான். ஹப்ஸா சிறந்த ஹாஃபிதுல் குர்ஆன். பெண்கள் குர்ஆனோடு தொடர்பு வேண்டும், குர்ஆனை மனனமிட்டு இருக்க வேண்டும், அதுதான் குடும்பத்தை சீராக்கும் என்ற பாடத்தையும் ஹப்ஸாவின் வரலாறு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பே இல்லை. அது திருமணத்திற்கு முன்பாவது குர்ஆனை எடுத்து பார்க்கிறார்கள். குழந்தை முட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா திருமணத்திற்கு பிறகு குர்ஆனை தொழுகிற பழக்கமே, ஓதுகிற பழக்கமே பெண்களுக்கு கிடையாது. 7 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆன் பண்ணிட வேண்டியது, ராத்திரி 11 மணி வரைக்கும் சீரியலை பார்த்து அழுகிறார்கள். நாம் கேட்கிறோம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயசான மாமனார் கஷ்டப்படுவாங்க, அவங்கள பார்த்து அழுகாம அவங்களுக்கு வேதனைகளையும் நிந்தனைகளையும் கொடுக்கிற தாய்மார்களே, அங்க நடக்கிற அடுத்தவன் மாமியா இருக்கிற கொடுமையை பார்த்து இவ அழுகிறா, தான் வீட்டில் இருக்கிற கொடுமையை பார்த்து அழுகிறது இல்லை. இன்றைக்கு இது நிதர்சனமாக நடக்கிறது. குர்ஆனினுடைய தொடர்பு வேண்டும் என்பதைத்தான் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் கற்றுக் கொடுக்கிறது. ஹப்ஸா ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கையில இன்னொரு வரலாறு இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா
பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஹப்ஸா ரலியல்லாஹு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கராதி பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை சரி செய்து இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சில பாடங்களை இதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. சமுதாயத்திற்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வந்தா எப்படி தீர்ப்பது? ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் ஹப்ஸாவிடத்துல பேசுறதை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு திட்டம் போடுறாங்க. மற்ற மனைவிமார்கள் சௌதா இந்த மாதிரி மனைவிமார்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் ஹப்ஸா ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட எல்லாம் வந்தா வாய் நாறுதுன்னு சொல்லிடணும். ரசூலுல்லாஹ் ரொம்ப சுத்தமானவர்கள். காரணம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பை கொண்டவர்கள். வஹி இறங்கிக் கொண்டே இருக்கும். ரசூலினுடைய அனைத்து அங்கங்களும் மனத்துக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு ஹப்ஸாட்ட பேசிட்டு ஆயிஷாட்ட போய் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. பேசும்போது ஆயிஷா ரலியல்லாஹு ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்குமே என்ன சாப்பிட்டீங்க? வாயெல்லாம் ஒரு மாதிரியா வாடை அடிக்குதேன்னாங்க. ஒரு மாதிரியா வாடை அடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டார்கள். அடுத்த மனைவியிடத்திலே சென்று பேசுகிற பொழுது அதே உம்மு ஸலமாவிடத்திலே பேசுகிற பொழுது சொன்னார்கள், நாயகமே என்ன வாயெல்லாம் ஒரு மாதிரியா, நீங்க பேசும்பொழுது எப்பொழுதுமே மனமாக இருக்கும், இன்றைக்கு வாடை இருக்கிறதே, என்ன சாப்பிட்டீங்க நாயகம்? அடுத்த மனைவி அதே மாதிரி சொல்றாங்க. அடுத்தவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த தேனின் காரணமாகத்தான் இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன். இனிமேல் நான் தேனை சாப்பிட மாட்டேன். அப்பதான் அல்லாஹ் உடனே வழியை அறிவிச்சான், அந்த பெண்மணிகள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஏன் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் ஆக்குகிறீர்கள்? தேனை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். பெண்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி முடிவெடுக்கிற திறன் உங்களை சார்ந்தது நாயகமே. அதை வச்சு நீங்க பெண்கள் சொன்னதை வச்சு முடிவெடுக்கலாமா? ஒரு சிறந்த கணவன் யார் என்று சொன்னால் ஆலோசனை கேட்டுக்கெல்லாம் மனைவி இடத்துல முடிவை தாண்டா எடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெண்கள் இருக்கிறாங்களே, சில நேரத்துல இதெல்லாம் செஞ்சு விட்டுருவாங்க. வீட்டுக்கு வீடு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரச்சனை, நல்லா ஒத்துமையா இருப்பான் பிரச்சனை, மாமனார் மாமியாவுக்கு மத்தியில பிரச்சனை, எல்லாத்துக்கும் மூளை என்னன்னு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெண்மணி நைசா கிளப்பி விட்டுருப்பான். ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும். இத முடிவெடுப்பது ஆண் முடிவெடுத்தால் அந்த பிரச்சனைகளை ஈஸியாக கிடையலாம். இந்த இடத்துலதான் ஆம்பளை சுதாரிப்பு இல்லாம போயிட்டா அந்த குடும்பம் ரெண்டு விட்டு போய்விடும். இன்றைக்கு எத்தனை ஆண்கள் அந்த முடிவெடுக்கிற திறனை தன்னுடைய கையில வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹப்ஸாவினுடைய வரலாறின் மூலமாக நாயகமே முடிவை நீங்கள் எடுங்கள் என்ற பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் 5வது கல்யாணம் பண்ணது உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கல்யாணம் பண்றாங்க. 5வது உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர் அபூ ஸலமா ரொம்ப சந்தோஷமான கணவர். கணவன் மனைவி என்றால் இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இப்படித்தான் வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்ந்தவர்கள். அந்த அபூ ஸலமா கணவர் இறந்து போயிடுறார். இறந்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. கணவருக்கு முன்னாடியே கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அந்த கணவர் உம்மு ஸலமாவிடத்திலே சொல்லி இருந்தார், அல்லாஹும்ம அஜிர்னி மின் முஸீபத்தி வ அகிப்னி கைரன் மின்ஹா. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், தொழில் துறையாகட்டும், வீடாகட்டும், குடும்பமாகட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும், யா அல்லாஹ் எனக்கு முசீபத்து ஏற்பட்டால் எனக்கு கூலியை கொடு, முசீபத்துக்கு கூலியை கொடு. அரபியில கேட்காட்டி தமிழ்ல இப்படி கேட்கலாம். எனக்கு முசீபத்து ஏற்பட்டால் கூலியை கொடு, ஆனால் அதற்கு பிறகு அதை விட கைரானதை எனக்கு ஏற்படுத்தி கொடு. முசீபத்துக்கு பின்னாடி கைரானதை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று துவா கேட்க கற்றுக் கொடுத்தார்கள். கணவர் இறந்து விட்டால் இதே துவாவை ஓதிட்டு இருக்கிறாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு. அதை விட கைரானதை, அபூ ஸலமாவை விட கைரான கணவனை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வே தூது அனுப்புகிறார்கள், நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அப்போ உம்மு ஸலமா 3 டிமாண்ட் வச்சாங்க. நான் வயசான பெண்மணி, என்னை கல்யாணம் பண்ண முடியாது, நான் வயசான ஆள். 2வது, என்னிடத்துல முந்தைய கணவனுக்குரிய எத்தீமான குழந்தைகள் இருக்கிறது. 3வதாக, நான் ரோஷக்காரி. நான் என்னுடைய ரோஷத்தை எல்லாம் அபூ ஸலமாட்ட காட்டி இருக்கலாம், உங்கள்கிட்ட வந்து காட்ட முடியாது, நான் ஒரு ரோஷக்காரி என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார்கள், அம்மா நானும் வயசான ஆள் தான், நானும் வயசான ஆள் தான், நான் வாலிபர் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா எத்தீம்களுக்கும் பொறுப்பாளி நான்.
உங்களுடைய குழந்தைக்கு பொறுப்பாளியாக மாட்டேனா? அதோடு மட்டுமல்லாமல் நீ ரோஷக்காரி என்று சொன்னாய் அல்லவா, இறைவா இவர்களுடைய ரோஷத்தை நீ போக்கிவிடு, சாந்தத்தை கொடுத்து விடு. பெருமானார் துஆ செய்கிறார்கள், திருமணம் முடிக்கிறார்கள், சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். சிறந்த ஆலோசனையாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா திகழ்ந்தார்கள். ஹுதைபியாவிலே உம்மு சலமாவினுடைய ஆலோசனை தான் சிறந்த தீர்ப்பை ஏற்படுத்தியது. அதனால மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்கணுங்கிற பாடத்தையும் இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆறாவதாக பெருமானார் கல்யாணம் முடிச்சதுதான் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைதை தான் ஆரம்பத்தில் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுதே ஸைனப் ரலியல்லாஹு குறைஷி குலம். அதே நேரத்தில் இந்த ஸைதே ஹதீஜா ரலியல்லாஹுவினுடைய அடிமை, உரிமை விடப்பட்ட அடிமை. எனக்கு அடிமையை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா நாயகரே? கல்யாணத்துக்கு முதல்லயே அந்த அம்மா சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், பொருத்தமான வாழ்க்கை உனக்கு ஸைதின் மூலமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். மீண்டும் அடம் பிடிக்கிறது, ஸைதனை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸைனப் ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்லிட்டான், வசனத்தை இறக்குகிறான், மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அய்யகூன லஹுல் ഖിയറா. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதிலே மாற்று கருத்துக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே, நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்திலே உடன்பாடு இல்லாமலேயே கல்யாணம் பண்ண என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த பாடம் இது. ஆரம்பத்திலே உடன்பாடு வேண்டும். கடைசியில ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவின் மீது ஸைத் ரலியல்லாஹு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நாயகமே ரொம்ப ரோஷக்காரியா இருக்கிறது நாயகமே, இந்த ஸைனப் என்னோடு வாழ முடியவில்லை நாயகமே, நான் எவ்வளவுதான் பொறுமையாக இருப்பது நாயகமே, வேண்டாம் நாயகமே, நான் விட்டு விடுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது வகி வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, நாயகமே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய திருமணம் வானிலேயே நிச்சயிக்கப்பட்டு நடந்து விட்டது, நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனின் மனைவியை திருமணம் முடிக்கலாம் என்ற சட்டத்தை இடைநிறுத்துவதற்காக ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவை மனம் முடிக்கிறார்கள். அதுல இன்னொரு பாடமும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக நடக்குது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுல வலிமா நடக்குது. வலிமா தான் சரியத்துல ஆதாரமான உணவு, வலிமா உணவு. இந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வலிமாவுக்கு போய் இரவு நேரத்துல அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. காரணம், ரசூலை விட்டு பிரிகிற மனப்பக்குவம் சஹாபாக்களுக்கு கிடையாது. எப்பொழுதுமே ரசூலோடு இருக்க வேண்டும் என்று ரசூலோடே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வையும் நீங்க போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் பிணைப்பு அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன், வந்தீங்களா வலிமா சாப்பிட்டீங்களா சலாம் சொல்லிட்டு புறட்டுங்க. ரசூலுல்லாஹ் நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள், புறப்பட்டு விடுங்கள். அதுக்கு அல்லாஹ் ஒரு பரிகாரத்தை செஞ்சான். அவங்களுடைய ஆசை நியாயமான ஆசை, ரசூலோடு பிரிய மனம் இல்லை, ஆசை நியாயமான ஆசை. அதனால் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பிரிந்தாலும் கூட ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களுடைய தொடர்பை மலக்குகள் ரசூலோடு சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள், பிரிந்தாலும் ஸலவாத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தீர்க்கமான முடிவை ஆயத்தின் மூலமாக இறக்கி காட்டுகிறார். இங்க ஒரு பாடமும் உண்டு. ஒரு வீட்டுக்கு போனா, விருந்துக்கு போனா, அங்க வேலை முடிச்ச உடனே வந்துடணும். அவங்களுக்கு பல வேலை இருக்கும். அங்கதான் உட்கார்ந்து நியாயத்தை போடுவான். முன்னாடி வேற வெத்தரை பாக்கு வச்சிடறாங்களா, அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி, அரசியல், ஆன்மீகம் அனைத்தும் அங்கே கலக்கப்படும். அல்லாஹ் அவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கிறார். அதற்கு அடுத்து ஸைனப் பின்த் ஹுஸைமா என்ற பெண்மணியை ரசூலுல்லாஹ் மணமுடிக்கிறார்கள். ரசூலோடு வெறும் 8 மாசம் தான் வாழ்ந்தாங்க. ரசூலுடைய ஹயாத்திலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இவர்கள் இருக்கிற காலத்திலே தன்னுடைய அடிமையை உரிமை விடுவதற்காக நினைக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், உன்னுடைய மாமு கஷ்டப்பட்டு இருக்கிறாரே அவருக்கு கொடுக்கிறேன். அப்ப சொந்தத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும். சொந்தங்கள் கஷ்டப்படுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு உதவுவதை விட சொந்தங்களுக்கு உதவுவதுதான் சிறந்தது என்ற பாடத்தை அவர்களின் வரலாறு 8 மாத வரலாறு காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம நடைமுறை எப்படி தெரியுமா? சொந்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவனுக்கு வேண்டாலும் கொடுப்பேன், எனக்கு சொந்தத்துக்கு மட்டும் கொடுப்பேன். ஊருக்கே இறை இல்ல கொடை வல்லல், இறை இல்ல கொடை வல்லல், அவரு ஊருக்கே கொடுப்பார், ஆனா சொந்தத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். ரசூலினுடைய மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமாவின் மூலமாக அல்லாஹ் இந்த பாடத்தை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்.
அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறார்கள். 9வதாக ஜுவைரியாவை மனம் முடிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அம்மாவுக்கு ஆரம்ப பேரு பர்ரா. ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்க. இந்த பேர்லாம் சரியில்லை. இன்னைக்கு நிறைய பெண்மணிகளுக்கு பேரை மாத்த வேண்டியிருக்கு. ஒவ்வொரு விதமா பேரு, அர்த்தமுள்ள பெயர்களை காணவில்லை. ஜூஹி நாபியா, புதுசா வைங்க. அதுல ஜூஹி நாபியா, நலமுள்ள மல்லிகையே அர்த்தம். என்ன பொருத்தமான பேரா? ஒரு இடத்துல பார்த்தாக்கா உனக்கு என்னமா பேருன்னு மக்கான்னு. மக்கா பேர்லயே மக்குன்னு வச்சாக்கா அப்புறம் எங்க படிக்க போகுது? பொருத்தமுள்ள சஹாபிய பெண்மணிகளுடைய பெயரை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்க. முதல்ல ஜுவைரியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜுவைரியா என்றால் சின்ன சிறுமி என்ற அர்த்தம். இந்த ஜுவைரியா யார்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சுக்கு மயங்கி போயிடுவாங்க. அந்த ஆற்றல் ஜுவைரியாவிடத்தில் இருந்தது. பனு முஸ்தலிக் போர்க்களத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டுத்தான் ஜுவைரியா வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபிக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த சாபித் இப்னு கைஸ் ஜுவைரியாட்ட பேசும்போது அந்த அம்மாவுடைய இனிமையான பேச்சுல என்னை உரிமை விட்டுருங்க, நான் காசு கொடுத்துறேன். அந்த அம்மா வளைச்சு அழகா பேசிருச்சு. சரி காசு கொடுத்துரு, நான் உரிமை விட்டுறேன். 9 வசக்கு கொடுத்து விட வேண்டும், உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறது. ஏறத்தாழ 360 திர்ஹம் கொடுத்துரு, நான் உரிமை விட்டுறேன்னு சொல்லிருச்சு. அந்த அம்மா ரொம்ப ஹிக்மத்தான ஆளு. வந்து அந்த பணத்தை ரசூலுல்லாஹ்ட்டே கேக்குது, நாயகமே அந்த மாதிரி அவர் உரிமை விடுறேன்னு சொல்லிட்டாரு நாயகமே, நீங்க காசு கொடுத்தா நான் உரிமை விட்டுறேன். இந்த அம்மா போகும்போதே ஆயிஷா கவனிக்கிறாங்க. இந்த அம்மா போச்சு, ரசூலுல்லாஹ் கல்யாணம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. என்ன ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு தீர்க்கமா தெரியும். ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ராயீலின் மூலமாக வஹீம் இறக்கப்பட்டு விட்டது. நாயகமே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, 360 திர்ஹத்தை கொடுத்து விடுங்கள், எனக்கு என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஜிப்ராயீலின் மூலமாக சொல்லி இருக்கிறான் என்று மனம் முடிக்கப்படுகிறது. ஜுவைரியா ரலியல்லாஹுவின் மூலமாக அல்லாஹ் ஒரு பெரிய மூல மந்திரத்தை இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி என்ற ஸலவாத்தை என்ற இந்த மூல மந்திரத்தை முதலிலே ஒளிந்தவர்கள் ஜுவைரியா. ரசூலுல்லாஹ் தொழுது எந்திரிச்சு போறாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து தொழுது இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு வருகிறார்கள். என்ன ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாயே என்கிற பொழுது, இதை சொல்லுகிற பொழுது, இதற்கு ஈடாக அகிலத்திலே எந்த நன்மையும் கிடையாது என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஒளிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கைக்கு இது போதும் என்றார்கள். இந்த மூல மந்திரம் நமக்கு கிடைச்சதே ஜுவைரியாவின் மூலமாக. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை மனம் முடிக்கிறார்கள். கைபர் போர்க்களத்திலிருந்து பெருமானார் கைதியாக பிடித்து விடுகிறார்கள். யூத பெண்மணியினுடைய யூத தலைவருடைய மகள் தான் சஃபியா. கைதிகளை எல்லாம் பங்கு வைத்து கொடுக்கிற பொழுது திஹியத்துல் கலவிக்கு இந்த பெண்மணியை கொடுக்கப்படுகிறது சஃபியாவை. அப்ப திஹியத்துல் கலவி சொன்னாங்க, நாயகமே ஒரு தலைவியின் மகள், தலைவருக்கு தான் பொருத்தம், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க நாயகமே என்று சொல்லுகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பொருத்தமான அற்புதமான மனைவியாக, சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு ஒட்டகத்துல போயிட்டு இருக்கும் போது ஒட்டகம் பலகீனமாகி செல்ல மறுத்து விடுகிறது. ரொம்ப பலகீனமான ஒட்டகம். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்துல போறாங்க. நல்ல கவியான ஒட்டகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜைனபே ஒட்டகத்துல நீ ஒரு ஆள் தான் இருக்கிற, சஃபியாவினுடைய ஒட்டகம் பலகீனமாயிடுச்சு, நீ பின்னால் உட்கார வைத்துக் கொள் என்கிற பொழுது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யூத பெண்மணிக்கு நான் இடம் கொடுப்பதா? முடியாது. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1 மாத காலம் பேசாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு பாடம் புகட்டுகிறார்கள். சில நேரத்தில் தவறு ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு கணவன் இந்த நிலையிலே தான் அந்த பெண்ணை திருத்த வேண்டும். சண்டை போடல, ஒண்ணு பேசாம போயிட்டாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பக்குவமாக விளக்கி ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தவத்தை உணர்த்தினார்கள். இப்படி ரசூலுடைய மனைவிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தா ஒவ்வொருவருடைய வரலாறிலேயும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நாம் வாழ்க்கைக்கு எடுத்துக் கொண்டால் நம்முடைய குடும்பத்துல தலாக்கு நிகழாது, நம்முடைய குடும்பத்துல குழந்தை வளர்ப்பு பிரச்சனை வராது, நம்முடைய குடும்பம் சீரான குடும்பமாக, ஒரு அற்புதமான குடும்பமாக, அல்லாஹ் ரசூல் விரும்பிய குடும்பமாக ஆகும் என்பதிலே சந்தேகமில்லை. வல்லோன் அல்லாஹ் அத்தகு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள வேண்டும் என்று
கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்கு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு கலாச்சார ரீதியாக உயர்ந்து கொண்டே செல்லுகிற இந்த சமூகத்திலே மார்க்கம் சம்பந்தமான அறிவுகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம். தலீமுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தல், குர்ஆனை கற்குதல், இந்த இரண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முக்கிய தூணாக இருந்தும் கூட குர்ஆனினுடைய இல்ம் இல்லாமல், குர்ஆனை பற்றிய விளக்கம் தெரியாமல் தன்னுடைய வாழ்நாளை கழித்து மரிக்கிற வேளையில் கூட குல்ஹுவல்லா சூரா தெரியாமல் இருப்பவர்கள் ஏராளம் உண்டு. குர்ஆனினுடைய சிறப்பு என்ன, குர்ஆனினுடைய அருள் என்ன என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனுக்கு உதாரணம் கொடுத்து பேசும் பொழுது, குர்ஆனுக்கு உதாரணம் கமஸலி ஜராபி மஹ்சூபின் மிஸ்கா, ஓதக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கஸ்தூரி பையை கட்டாமல் திறந்து வைத்தால் வீட்டுக்குள்ளே எவ்வளவு மனமாக இருக்கும். இதை போன்றுதான் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, சமூகத்திற்கு மனத்தை சேர்க்கிறார்கள், அருளை சேர்க்கிறார்கள், சக்கீனத்தை சேர்க்கிறார்கள், பரக்கத்துகளை சேர்க்கிறார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார். அதனுடைய தொடரிலே சொல்லுவார்கள், யார் குர்ஆனை ஓதியும் ஓத தெரிந்தும் ஓதாமல் இருக்கிறாரோ அவர் கட்டி வைக்கப்பட்ட கஸ்தூரி பை என்றார்கள் நபிகள் பெருமானார். தன்னிடத்திலே வாடை உண்டு, ஆனால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார் என்கிறார்கள். அதனால யாருக்கு ஓத தெரியுமோ அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையிலே அதிகம் அல் குர்ஆனை ஓத வேண்டும். நபிகள் பெருமானார் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது 4 உதாரணங்களை கொடுத்து பேசுவார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய முஃமினுக்கு உதாரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய முஃமினுக்கு உதாரணம் ஆரஞ்சு பழம் போன்றவன். ஆரஞ்சு சுவையும் நன்றாக இருக்கும், மனமும் நன்றாக இருக்கும். இதை போன்றுதான் ஓதக்கூடிய முஃமின், அவனுக்கும் அது பலன் தரும், மற்றவர்களுக்கும் பலன் அளிக்கும். ஓத தெரியாத முஃமின் இருக்கிறானே, இவனுக்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தை சொன்னார்கள். பேரித்தம்பழம் சுவையானதுதான், ஆனால் அதற்கு மனம் கிடையாது. இதை போன்றுதான் அல் குர்ஆன் சுவையானது, இவன் அதிலிருந்து மனத்தை எடுத்துக் கொள்ளவில்லை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதுகிற பாவத்தை செய்து கொண்டு அல் குர்ஆனை எவன் ஓதுகிறானோ இவனுக்கு பெருமானார் உதாரணம் சொல்லுகிற பொழுது ரைஹான் மலரை போன்றவர். அந்த மலர் மனமாக இருக்கும், ஆனால் அதை சாப்பிட்டால் அது கசப்பாக இருக்கும். அதனுடைய வாடை அருமையாக இருக்கும், ஆனால் அதன் சுவை கசப்பாக இருக்கும். இதை போன்றுதான் அல் குர்ஆன் என்ற ரைஹானத்தை இவன் பெற்றும் கூட கசப்பான பாதையை இவன் தேர்வு செய்திருக்கிறானே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதங்கப்பட்டு பேசுவார்கள். ஓத தெரியாத பாக்கில் இவன் குமுட்டிக்காயை போன்றவன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய வாடையும் அருவருப்பாகத்தான் இருக்கும், அதனுடைய ருசியும் அருவருப்பாகத்தான் இருக்கும். இதை போன்றுதான் இவன் வாழ்க்கை என்றார்கள் நபிகள் பெருமானார். இன்றைக்கு நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்று நாமே எண்ணிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரஞ்சியாக இருக்கிறோமா, பேரித்தம்பளமாக இருக்கிறோமா, ரைஹான் மலராக இருக்கிறோமா, குமுட்டி காய்களாக வாழுகிறோமா? நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் உதாரணம் காட்டுவார்கள். ஃபதுலுல் குர்ஆன், குர்ஆனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான வேதங்களை இறக்கி அந்த சமுதாயத்தை சிறப்பாக்கினான். ஆனால் அந்த சமுதாயத்திற்கு எல்லாம் அல்லாஹ் குர்ஆனை அருளவில்லை.
இந்த சமுதாயத்திற்கு, இந்த நபிக்கு புனிதமான மாதத்திலே, ரமலான் மாதத்திலே அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறானே, அதன் சிறப்பு ஃபதுலுல் குர்ஆனி கஃபதுலுல்லாஹி அலா ஹல்கிஹி, படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற சிறப்பை போன்று என்றார்கள் நபிகள் பெருமானார். படைப்புகளை விட அல்லாஹ் எப்படி உயர்ந்தவன்? அல்லாஹ்வின் உயர்வுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? இதை போன்றுதான் குர்ஆனுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல் குர்ஆன் உயர்ந்தது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா வீடுகளிலும் எல்லோரிடத்திலும் அல் குர்ஆன் இருக்கிறது. ஆனால் அந்த அல் குர்ஆனுக்குரிய கண்ணியம் இருக்கிறதா? குர்ஆனுக்கு சில கண்ணியம் உண்டு. அதை கடைபிடிக்கிறோமா? சஹாபாக்களில், நம்முடைய மதுஹபை சார்ந்த இமாம்களில் வரலாறுகளை நாம் பார்த்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தால் தினமும் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ரமலான் மாதத்திலே 2 குர்ஆன் முடிப்பார்கள். ரமலான் முடிவதற்குள்ளே 60 குர்ஆன் முடித்திருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தால் 90 குர்ஆனை ரமலானிலே முடிப்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாபெரும் சஹாபி, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார்களா? வயதான காலத்திலே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கவில்லை, 3 நாளைக்கு ஒரு முறை அல் குர்ஆனை முடிக்க முடிகிறதே என்று அதற்காக அழுதிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லும். என்னால் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்க முடியவில்லையே என்று அழுவார்களா? சூஃபியாக்களின் நிலை 3 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். சூஃபியாக்கள், இது சூஃபியாக்களின் நிலை. 7 நாளைக்கு ஒரு முறை அல் குர்ஆனை முடிப்பார்கள். இது முத்தகீன்கள், இறைநேசிகள் என்று இருக்கிறார்களே, 7 நாட்கள். அதனாலதான் 7 மஞ்சில்கள் அல் குர்ஆனிலே உண்டு. ஹாஃபில்கள் 3 ஜுஸு ஒரு நாளைக்கு ஓதி 10 நாட்களிலே ஒரு குர்ஆனை நிறைவு செய்வார்கள். இது மன்சிலுல் ஹுஃபால், ஹாஃபில்களினுடைய தன்மை என்று சொல்லிவிட்டு கடைசிகளை எழுதுவார்கள். முஸ்லிம்களுடைய மன்சில் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஜுஸுவாவது ஓத வேண்டும். 30 நாட்களில் ஒரு குர்ஆனை முடித்தாக வேண்டும். இது முஃமின்களின் மன்சில். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய வீடுகளில் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓத முடியாதவர்கள் யாரும் உண்டா? ஆனால் குர்ஆன் வீடுகளிலே ஓதப்படுவதில்லை. வீடுகளிலே குர்ஆனின் சத்தம் ஒலிக்கப்படுவதில்லை. பெருமானார் சொன்னார்கள், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே மலக்குகள் இறங்குவார்கள். அதற்கு ஒரு அடையாளத்தையும் பெருமானார் கொடுத்து பேசுகிறார்கள். இரவு நேரத்தில் எப்படி நட்சத்திரங்களை தனியாக நாம் பார்த்துக் கொள்ளுகிறோமோ அதை போன்று மலக்குமார்கள் ஓதக்கூடிய வீடுகளில் உள்ள பிரகாசத்தை வைத்து தனியாக அறிந்து கொள்வார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அது நட்சத்திரங்களினுடைய தோற்றத்திலே பிரகாசமாக மலக்குகளுக்கு காட்சி தரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அல் குர்ஆன் எப்படி ஓதப்படுகிறது? மன்சிலுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஸ்டேஜிலே நாம் இருக்கிறோமா? அதையும் முறையா ஓதுறோமா? ஒரு பக்கம் ஓதி இருப்பாரு, அதுக்குள்ளாட்டி இன்னொரு வேலை வந்துடும், அதை மூடி வச்சுட்டு போயிடுற. ஒரு தாளை வைத்து விட்டு செல்வது, அடுத்து ஒரு பக்கம் ஓதுவார், சென்று விடுவார். இது குர்ஆனினுடைய அஹம்மியத் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜுஸுக்களை ஓத வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்படி செய்தால் இந்த வீடுகள் சிறப்பான வீடுகளாக மாறும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தில் இப்படி பேசுவார்கள். குர்ஆன் இருக்கிறதே, யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர் கோட்டைக்குள் இருக்கிறார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஸ்னே ஹசீன், உறுதியான கோட்டையில் இருக்கிறார். எதிரிகள் எல்லாம் கோட்டைக்கு வெளியே இருந்து இவரை தாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் கோட்டைகள் அவர்களின் தாக்குதலில் இருந்து இவருக்கு பரிபூரண பாதுகாப்பை கொடுக்கிறது. இதை போன்று யார் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் கோட்டையாக இருக்கும். எதிரிகளால் தாக்க முடியாது. எதிரிகளின் தீங்கு இவர்களை தொடாது. கைது ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கு இவர்களுக்கு ஏற்படாது. குர்ஆனை விட பெரிய கேடயம், பெரிய கோட்டை வேறொன்றும் இல்லை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கோட்டையை கையிலே வைத்து கோட்டை விடுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. குர்ஆனை பெற்றும் பயன் இல்லாதவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற பொழுது இன்னும் பேசுவார்கள். உதாரணம், குர்ஆனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உள்ளம் இருக்கிறதே இரும்பு துடிப்பிடிப்பதை போன்று உள்ளமும் துடிப்பிடிக்கும். பாவங்கள், பாவமான காட்சிகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்து விடும். அந்த துருவுக்கான மருந்து என்ன தெரியுமா? உள்ளத்தில் இருக்கிற துருவை அகற்றுகிற மருந்து திலாவத்துல் குர்ஆன்.
குர்ஆன் தான் அந்த துருவை அகற்றும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எல்லாத்தினுடைய உள்ளத்திலையும் பெரிய அம்ரால்களையே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரும் நோயாளிகளாக, மார்க்கம் சார்ந்த நோயாளிகள், மார்க்க விஷயம் தெரியாத நோயாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதை நீக்கி மார்க்க அறிவை கொடுப்பது அல் குர்ஆன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்திலே பெருமானார் இப்படியும் பேசுவார்கள். யார் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பெருமானார் உதாரணம் காட்டுகிற பொழுது, மனில்லதி யக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளை போன்றவன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற முடியாது. ஒரு சில மலக்குகளை அல்லாஹ் தேர்வு செய்து நெருக்கமாக்கி வைத்திருக்கிறார். இதை போன்று எனக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்றால் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அல்லாஹ்வினுடைய கலாமை அதிகம் ஓத 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 அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அதிகமாகிறது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் எத்தனை பேர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறோம்? நம்முடைய குழந்தைகளை எத்தனை பேர்கள் இப்படி உருவாக்கி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஓத தெரிந்த குழந்தையாக, நமக்கு படிக்க தெரியலன்னா நாம் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய குழந்தைகளை உயர்வாக்கி உயர்ந்த படிப்பை படிக்க வைத்து சிறப்பானவர்களாக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே. இதை போன்று நமக்கு ஓத தெரியவில்லை, நம் குழந்தைகளையாவது ஓத வைக்க வேண்டும் என்ற எண்ணம், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? மதரசாக்கள் மஹல்லா தோறும் உண்டு. மதரசா இல்லாத மஹல்லாக்கள் இல்லை. ஆனால் எத்தனை குழந்தைகளை அங்கே அனுப்பி இருக்கிறோம்? பள்ளிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மதரசாக்களுக்கு அளிக்கப்படுகிறதா? அங்க ஆசிரியர் காலம் ஃபுல்லா காலையிலிருந்து மாலை வரை பள்ளிக்கூடத்திலே முட்டி போட வைத்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை. என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து விடுகிறது என்று சொல்லுகிற நாம் ஒரு குழந்தையை லேசாக ஆசிரியர் மத்த மதரசாவில முறைத்து பார்த்து விட்டால் போதும், என் குழந்தையை நீங்க முறைச்சு பார்க்காதீங்க, அடிக்காதீர்கள், என் குழந்தையை திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் இனிமேல் மதரசாவுக்கு வரமாட்டான். எதற்கு? அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனை படிப்பதற்கு பெற்றோர்கள் இடுகிற கண்டிஷன் கேவலத்திலும் கேவலமாக அருளையும் வரக்கத்தையும் பெற வேண்டிய சமுதாயம் எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் உதாரணம் கொடுத்து பேசுவார்கள். அல் குர்ஆனுக்கு மக்களுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுன் நாஸி வல் குர்ஆன். குர்ஆனுக்கு மக்களுக்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், பூமியும் மழையும் போன்றவர்கள். மக்கள் பூமி, அல் குர்ஆன் மழை. காய்ந்த பூமியிலே மலைகள் விழுகிற பொழுது அந்த மலைகள் செழிப்பான பூமியாக மாற்றி விடுகிறது. இதை போன்றுதான் காய்ந்த உள்ளத்திலே அல் குர்ஆன் இறங்குகிற பொழுது இது செழிப்பானதாக உயர்வானதாக மாற்றி விடுகிறது என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல், குழந்தைகளை நம்ம வளர்க்கிற வளர்ப்பு அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் ஜுமாவுக்கே நிறைய பேர் அனுப்புறதில்லை. குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு என்ற பெயரில் ஜுமா தொழுகாமல் 3 ஜுமாவை யார் தொழவில்லையோ பக்கத்து கபர் மன் தரக்க ஸலாத்த ஜுமாஅத்தின், 3 ஜுமாக்களை ஒரு மனிதன் விட்டு விட்டால் அவன் காஃபிராகி விட்டான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய குழந்தைகளை நம்ம காஃபிராக்கிட்டு இருக்கிறோம். மற்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, குஃப்ருக்கு மன்னிப்பு உண்டா? இறை நிராகரிப்புக்கு மன்னிப்பு உண்டா? இவன் காலம் காலமாக தொழுவதில்லை, பள்ளிக்கு செல்லுகிறான், தொழுவதற்கு அவர்கள் அனுமதி இருப்பதில்லை என்று ஒரு காரணம் காட்டப்பட்டு காலம் காலமாக ஜும்மாவை விடுகிறான், குஃப்ரியத்திலே திளைக்கப்படுகிறான். அந்த கலாச்சாரம் அவனோடு ஒட்டிக் கொள்கிறது. இதை பற்றி நாளைக்கு அருமை நாளைகளே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கிடக்கு உண்டு. உன் குழந்தையை எப்படி வளர்த்தாய்? அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அல் குர்ஆனை கொடுத்தாயா? மார்க்கத்தை கொடுத்தாயா? சரியான தர்பியத்தை கொடுத்தாயா? ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுத்தாயா என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன பதில் சொல்ல வைத்திருக்கிறோம்? ஈசால் சவாப். அல் குர்ஆன் அதனுடைய நன்மையை இந்த உலகத்திலே மட்டுமல்ல, உலகத்திலே மட்டும் அதனால் பயன் அல்ல, இறந்து போனவர்களுக்கும் இதனால் பயன் கொடுக்க முடியும் என்றார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஒரு வரலாறு சொல்லுவார்கள். ஹசன் பஸரி கபரஸ்தானத்திற்கு செல்கிறார். இறைநேசர்கள் கபரில் உள்ள நிலைகளை பார்ப்பார்கள். கபருக்கு நமக்கு ஒரு திரை இருக்கிறது. அந்த திரை அகன்று விட்டால் அதுல இருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடியும். இறை நேசர்கள் தன்னுடைய அமல்களாலும் ததுக்கியத்தாலும் அல்லாஹ்வினுடைய அருளை பற்றி திரைகள் நீக்கப்பட்டு பார்க்கிற அமைப்பு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். அதனால அதுக்கு பேர் கஷ்புல் சொல்லுவாங்க, கஷ்புல் ஹால். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபரஸ்தானிலே உள்ள நிலைகளை பார்க்கிறார்கள். அதிலே எல்லோருமே
நன்மைகளை தேடி அலைகிறார்கள். நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்களிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளைக்கும் கபர்வாசிகளுக்கு என்று ஏராளமான நன்மைகள் செல்லுகிறது. நாம் ஓதுகிறோம் அல்லவா அத்தஹியாத்திலே, அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதையே வலி உஸ்தாதியே வலி முஃமினீன வல் முஃமினாத் என்றெல்லாம் நாம் ஓதுகிறோமே, அத்தனை நன்மைகளும் பெற்றோர்கள், முஸ்லிம்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேர்களுக்கும் செல்கிறதே. அதையெல்லாம் அவர்கள் கேட்டு பங்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் பங்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவர் மட்டும் ஒரு நாற்காலியிலே, அழகான நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், உனக்கு பங்கு வேண்டாமா என்கிற பொழுது, எனக்கு பெரும் சொத்தே கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த சின்ன சின்ன பங்கெல்லாம் எனக்கு எதற்கு, மற்றவர்கள் எடுத்துச் செல்லட்டும். இவர்கள் கேட்கிறார்கள், என்ன காரணத்தினால் உங்களுக்கு நாற்காலி கொடுக்கப்பட்டு இவ்வளவு தைரியமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அதற்கு அழகாக பதிலளித்தார், என்னுடைய மகன் ஒரு வியாபாரி தான், ஆனால் ஹாஃபில். என்னுடைய மகன் ஒரு வியாபாரி, அதே நேரத்தில் குர்ஆனை மனனம் செய்தவர். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுவார், அதன் சவாபை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் எனக்கு நாற்காலி. இவர்களுக்கெல்லாம் மக்கள் இருந்தும் அல் குர்ஆன் ஓதவில்லை, ஓதி தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால் இவர்கள் மற்றவர்களிடத்தில் இருந்து வருவதை கையேந்தி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் யாரை இவர் குறிப்பிட்டாரோ அந்த மகனை சென்று பார்க்கிறார். கடை வீதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே, உன் தந்தைக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது, என்னுடைய தந்தைக்காக நான் அல் குர்ஆனை ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஜுசுக்கள் ஓதி அல் குர்ஆனை சேர்த்துக் கொண்டே இருப்பேன். ஒரு சில ஆண்டுகள் கழிகிறது. மீண்டும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே கபரஸ்தானுக்கு வருகிறார்கள். எல்லோரும் தேடுவதை போன்று, நன்மையை எதிர்பார்ப்பதை போன்று இவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவருக்கு நாற்காலி கிடையாது, குருசிகள் கிடையாது. எல்லோரும் எதிர்பார்ப்பதை போன்று இவரும் நன்மையை எதிர்பார்த்து பெறுகிறார். இப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்று கேட்கிற பொழுது அதற்கு அவர் சொன்னார், என்னுடைய மகன் மரணித்து விட்டார் என்று சொல்லுகிறார். வலதுன் சாலிஹுன் யதுலஹு, தனக்காக துஆவின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நன்மைகளை சேர்க்கிற குழந்தைகள் உருவாக வேண்டுமா வேண்டாமா? அந்த குழந்தைகளால் கபருக்கு சென்றதற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு நன்மையை கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்களுக்கு நன்மையை கொடுப்பவர்களாக இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் எங்க அத்தாவுக்காக இத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கேன், எங்க வாப்பாவுக்காக, எங்க உம்மாவுக்காக, எங்க தாதாவுக்காக, தாதிக்காக, எங்களுக்காக தியாகம் செய்து எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக எத்தனை குர்ஆன் நான் முடித்து சவாபை சேர்த்திருக்கிறேன் என்று யாராவது நான் 10 குர்ஆன், 20 குர்ஆன், 600 குர்ஆன், 6000 குர்ஆன் முடித்திருக்கிறேன் என்று மாறுதட்டி சொல்ல முடியுமா? என்ன காரணம்? நம்மிடத்தில் குர்ஆனின் இல்மு இல்லை, நமக்கும் பயன் இல்லை, மற்றவர்களுக்கும் பயன் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மழையை போன்றவர்கள், மழை பெய்ய பெய்ய பூமியை செழிப்பாக்கும். இதை போன்றுதான் குர்ஆன் உள்ளே இறங்க இறங்க இவரையும் இவருடைய சொந்த பந்தங்களையும் இறந்தவர்களையும் இந்த குர்ஆன் செழிப்பாக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு உதாரணத்திலே பெருமானார் பேசுகிற பொழுது இப்படி பேசுவார்கள், குர்ஆனை யார் சிந்தித்து ஓதுகிறாரோ, சும்மா மேலோட்டமா ஓதிட்டு போறது ஒன்று இருக்கிறது, சிந்தனையோடு ஓதுவது ஒன்று இருக்கிறது. தர்ஜுமாவை படித்து அதுல என்ன அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்பதை உணர்ந்து யார் ஓதுகிறாரோ இவருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள சிறப்பு என்ன தெரியுமா? கஃபலனில் ஃபராஇலி அல நவாஃப், நஃபில் தொழுகையை விட ஃபர்லு தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பு என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலூர் என்ற காத்தான், ஃபர்லூர் என்ற காத்தான். இதிலே ஓதுவதை போன்றுதான் இதிலும் ஓதப்படுகிறது. ஆனால் இதை விட 100 மடங்கு சிறப்பை பெறுகிறது பர்லுகள் நஃபிலை விட. இதை போன்றுதான் சிந்தித்து ஓதுபவன் மிக பெரும் சிறப்பை பெறுகிறான் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம குர்ஆனை குழந்தைகளுக்கு ஓதவே கற்றுக் கொடுக்கல, எங்கே சிந்திக்க போகிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் பேசுவார்கள், யார் தன்னுடைய குழந்தைக்கு பாலிகாகிறதுக்கு முன்னாடி குர்ஆனை கொடுத்துறாரோ, குழந்தைகளுக்கு பாலிகாகிறதுக்கு முன்னாடி யார் குர்ஆனை கொடுக்கிறாரோ, மன் கரஅல் குர்ஆன கப்ல அன் யஹ்தலிம ஃபக்கத் ஊத்தியல் ஹிக்ம சபியா, சின்ன வயதிலேயே அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்து விடுகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரத்திலே ஹிக்மத்தை, தொழில்துறைகளிலே ஹிக்மத்தை, ஞானத்தை, வளத்தை அல்லாஹ் வழங்கி விடுகிறான் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறோம்?
பாலிகாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அல் குர்ஆனை கொடுத்து விடுவேன் என்ற முனைப்போடு இறங்கி முக்கியத்துவம் கொடுத்து மதரசாக்களுக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் எண்ணி பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் பேசுவார்கள். உலகத்தில் எந்த வேதத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த குர்ஆனுக்கு உண்டு. இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோர்களின் ஞானம், பின்னால் வரக்கூடிய விஷயம், அனைத்து செய்திகளையும் ஒரே நூலிலே அல்லாஹ் அமைத்து கொடுத்திருப்பது குர்ஆனை தவிர வேறு எதற்கும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா இந்த நூலிலே, இந்த கின்னஸ் புத்தகத்திலே முன்னால் உண்டான இல்மும் இருக்கிறது, பின்னோர்களின் ஞானமும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நூல் ஒன்று உண்டா? உலகத்திலேயே பெரிய கின்னஸ் புத்தகம், பெரிய சாதனை புத்தகம் அல் குர்ஆனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆனினுடைய அலுமத்தாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? குர்ஆனினுடைய கண்ணியம், குர்ஆனினுடைய ஹுக்கூக்குகள் என்று இருக்கிறது. 3 ஹக்கு. குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஹக்குகள் மொத்தம் 3 ஹக்குகள் இருக்கிறது. அதிலே ஒன்று அலுமத், குர்ஆனை பற்றிய கண்ணியம் இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் குடிகாரன் குடித்து விட்டு வருகிற பொழுது சாக்கடையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு காகிதம் கிடைக்கிறது. அந்த காகிதத்தை எடுத்து கழுவி நெஞ்சிலே ஒற்றி மேலே உயரமான இடத்திலே வைத்த காரணத்தினால் அவர் வலியுள்ளவானார். குர்ஆனினுடைய கண்ணியத்தால் அவர் இறைநேசரானார். இன்றைக்கு சாதாரணமா பத்திரிகைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடிச்சு கீழே போடக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிறது. பத்திரிகையை அடிப்பதாக இருந்தால் தயவு செய்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை விட்டு விடுங்கள். அப்படி எழுதினால் அதற்குரிய கண்ணியத்தை கொடுங்க. அதை மிதிச்சு அதை பொட்டணம் போட்டு எத்தனை வேலைகள் நடத்தப்படுகிறது. கண்ணியம் வேண்டும். திப்பு சுல்தானை பற்றி நினைக்கிற காலத்தில் மாபெரும் அரசராக இருந்தும் கூட குர்ஆனுக்கு கண்ணியம் சேர்த்தவர்கள் திப்பு ஷர்புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்திலே வாழ்ந்த மாபெரும் மகான். அவர்களை பற்றி எழுதுகிற பொழுது என்னுடைய கனவிலே நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றினார்கள். பெருமானாருக்கு முன்னால் ரேஹால்கள் மூலமாக 5 குர்ஆன் வைக்கப்பட்டிருந்தது. 5 குர்ஆன் வைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒன்றிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து ஓதினார்கள், இன்னொன்றிலே உமர் ரலியல்லாஹு ஓதினார்கள், இன்னொன்றிலே உஸ்மான் ரலியல்லாஹு அமர்ந்து ஓதுகிறார்கள், இன்னொன்றிலே அலி ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று காலியாக இருக்கிறது. நபிகள் பெருமானாரிடத்திலே இந்த ஷர்புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கேட்கிறார்கள், இந்த காலியான குர்ஆன் யாருக்கு என்கிற பொழுது பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிரோடு என்னை நேசிக்கிற என்னுடைய குர்ஆனை நேசிக்கிற மகான் திப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைந்ததற்கு பிறகு ஓதுவதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அஸ்மத் குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுத்தாலே அது உயர்வை ஈட்டி தந்துவிடும் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா அந்த அஸ்மத்து நம்மிடத்துல இல்ல. குர்ஆனுடைய கண்ணியமும் நம்மை விட்டு போய்விட்டது. 2வது திலாவத். வெறும் கண்ணியத்தோடு மடிச்சு மடிச்சு வைக்கிறதுனால பரக்கத்து வராது. திலாவத் இருக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். தினமும் அல் குர்ஆனை ஓத வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஓதினார்கள்? வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கம்மியான பேர்கள் அதிகமான வெற்றியை பெற்றார்களே, அதற்கு என்ன காரணம் என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதுகிற பொழுது சொல்லுவார்கள், அவர்களோடு அல் குர்ஆன் இருந்தது என்று சொல்லுவார்கள். வேத புத்தகமான அல் குர்ஆனும் இருந்தது, நடமாடும் அல் குர்ஆனாக கண்மணி நாயகமும் இருந்தார்கள். இந்த 2ம் தான் அவர்களின் வெற்றிக்கு காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். திலாவத் வேண்டும். 3வது குர்ஆனுடைய ஹக்கு அமல் செய்ய வேண்டும். அமல் செய்ய வேண்டும். குர்ஆனின் படி அமல் வேண்டும். இந்த 3ஐயுமே கோட்டை விட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஸ்ரீதேவிகளின் வாழ்க்கை, நல்லவர்களின் வாழ்க்கை வாழ விரும்புகிறாரா? சஹாபாக்களுடைய கூட்டத்தில் கேட்கிறாங்க. எல்லோரும் மாமா. மைத்தத்த சுகதா, ஷஹாதத்தினுடைய மரணத்தை அடைய விரும்புகிறாரா? எல்லோரும் ஆமாம் என்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், அந்நஜாத் யௌமுல் ஹஷ்ர், நாளை மறுமை நாளையிலே வெற்றி பெற விரும்புகிறாரா? எல்லோரும் ஆமா. நபிகள் பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள், அல் அம்ன யௌமுல் ஹௌஃப்,
பயத்தினுடைய நாளையிலே அச்சமற்று இருக்க விரும்புகிறாரா? வறுமை நாளையிலே நம் நிலை என்னாகும்? யோம யஃபிருல் மர்உ மின் அபீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. பெற்றோரை பார்த்து விரண்டோடுவான், பெற்றோர்களை பார்த்து, உற்றார்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து விரண்டோடிக் கொண்டிருக்கிற அந்த நாளையிலே, பயத்தினுடைய நாளையிலே ஒருவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம் என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். மீண்டும் பெருமானார் பேசுகிறார்கள், அல்தில்ல யௌமல் உரூர், உஷ்ணம் நிறைந்த நாளையிலே உங்களுக்கு நிழல் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆம் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் பேசுகிறார்கள், அர்ரைய யௌமல் லத்திஷ், தாகமான நாளையிலே நீர் புகட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம் என்கிறார்கள். அல் வஸன யௌமல் ஹிஃபா, பலகீனமாக நம்முடைய அமல்கள் நம்முடைய திராட்சைகளில் வைக்கப்படுகிற பொழுது, திராட்சை கனம் இல்லாமல் லேசாக இருக்கிற பொழுது கனத்தை விரும்புகிறீர்களா? எல்லோரும் ஆம் என்கிறார்கள். அல் ஹதிய யௌமல் வலாலா, வழிகேடு நீங்கி நேர்வழி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? எல்லோரும் ஆம் என்கிறார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றும் சொல்லவில்லை, அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அல் குர்ஆன் நாளை மறுமை நாளையிலே உங்களுக்கு நரகத்தை விட்டும் காக்கிற கேடயமாக, சைத்தானிடத்திலிருந்து அரணாக பாதுகாப்பாக இருந்து உங்களை சொர்க்கத்திலே சேர்த்தும். இத்தனைக்கும் காரணம் அல் குர்ஆன் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல் குர்ஆனை பெற்ற சமுதாயம் நாம் எப்படி இருக்கிறோம்? குர்ஆனை கொடுப்பதற்காக ஏராளமான மதரசாக்கள் கூவி கூவி அழைக்கிறாங்க, வாங்க எங்க மதரசாவில ஓதுங்க. உங்களுக்கு ஏற்ற நேரத்தை கொடுக்கிறோம், ஓதுங்கள். ஓத தயாராக இல்லை. வயோதிகர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் ஒரு ஆளுமை ஏற்படுத்துங்கள். இருக்கிற அஜர்த்தை வச்சு நேரம் கிடைக்கிற பொழுது ஓதுங்கள். நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட முடியாது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது யா அல்லாஹ், நான் தெரியாமல் தப்பித்து விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் ஓத வைக்கவில்லை யா அல்லாஹ் என்றெல்லாம் சொல்ல முடியாது. யார் ஓதவில்லையோ அவர் நரகவாதி என்று இங்கே முடிவு செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் அல்லாஹ் படைச்சதனுடைய நோக்கமே அதற்காகத்தானே. குர்ஆனை படிக்க வேண்டும், கற்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவா பேசுறாங்க. தொழுகையில ஓதுறது இருக்கிற குர்ஆன், தொழுகையில் ஓதுவது தொழுகை அல்லாத நேரத்தில் ஓதுவதை விட சிறப்பு என்று சொன்ன நாயகம், தொழுகை அல்லாத நேரத்தில் ஓதுவது திக்ரை விட சிறப்பு என்று சொன்ன நாயகம், திக்ரு செய்வது சதக்காவை விட சிறப்பு என்று சொன்ன நாயகம், சதக்கா நோன்பை விட சிறப்பு என்று சொன்ன நாயகம். இந்த நோன்பு இருக்கிறதே, இதுவே நரகத்தை காக்கிற கேடயம் என்றார்கள். நோன்பு கேடயம் என்றால் நோன்பை விட சிறந்த சதக்காவின் ஆற்றல் என்ன? சதக்காவை விட சிறந்த திக்ரின் ஆற்றல் என்ன? திக்ரை விட சிறந்த அந்த திலாவத் தொழுகைக்கு வெளியே ஓதுவதின் ஆற்றல் என்ன? அதை விட சிறந்த தொழுகைக்கு உள்ளே ஓதுவதின் ஆற்றல் என்ன? இவ்வளவு ஆற்றல் இருந்தும் இந்த சமுதாயம் தொழுகையிலே ஓதி அதை கேட்பதற்கு தொழுகைக்கு வர மறுக்கிற சமுதாயமாக அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையே இல்லை, பிறகு எப்படி அருள் கிடைக்கும்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். எனவேதான் உங்களுக்காக வேண்டிய நம்முடைய மஹல்லாவிலே காலையிலே மக்தம் நடந்து கொண்டிருந்தது மதரசாவில். இப்பொழுது மாலையிலும் மக்தபை நடத்துவதற்காக மதரசா ஏற்பாடு செய்திருக்கிறது. அல் குர்ஆனை எல்லா குழந்தைகளுக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் பதிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க நல்லா படிக்க வைங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனால் அல் குர்ஆனை கற்றுக் கொடுங்க. அதனால உங்களுக்கு காலையில முடியலையா, மாலை நேரத்தில் கண்டிப்பாக மக்த மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்க. குறைந்தது குர்ஆனை ஓதுகிற குழந்தைகளாக இருந்தால் நாம் இறந்ததற்கு பிறகு சேர்ப்பதற்கு நமக்கு நன்மை சேர்க்கிற குழந்தைகளாக ஒரு யாசீனை ஓதி, ஒரு தபாரக்க ஓதி, ஒரு வாக்கியாவை ஓதி நன்மை சேர்க்கிற குழந்தைகள் நமக்கு வேண்டாமா? அந்த குழந்தைகளை உருவாக்குவதற்காக இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து கஷ்டம் எடுக்கிறார்கள். ஒரு குழந்தை உருவாகணும்னு சொன்னா 4 பேர்த்தினுடைய கஷ்டம் இருந்தே ஆக வேண்டும். ஒன்று பெற்றோருடைய கஷ்டம், ஆசிரியர்கள், உதவியாளர்கள் என்று பலரினுடைய கஷ்டம். அந்த குழந்தையும் கொஞ்சம் கஷ்டப்படணும். இதெல்லாம் இந்த 4 கஷ்டங்களும் ஒன்று சேர்ந்தால் அந்த குழந்தை சிறப்பாக ஆகிவிடும். அதற்காக வேண்டி உண்டான தயாரிப்பு தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இனி வருகிற காலங்களிலே மாலை நேரத்திலும் மக்தப் மதரசா இங்கே சிறப்பாக இயங்கும். உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக அருளையும் நன்மையும் மறு உலகத்திலே மாபெரும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. வாகுரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.